தற்போதைய அண்மை செய்தி. சென்னை ஈசிஆரில் பெண்களை காரில் துரத்தி சென்ற சம்பவத்தின் புதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. பெண்கள் சென்ற காரை 1 கிலோமீட்டர் தூரம் துரத்திய அதிர்ச்சி காட்சிகளும் தற்போது வெளியாகியுள்ளது. தப்பி சென்ற பெண்களை சாலையில் வழிமறித்து நின்ற காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். சுப்பிரமணியன், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் கடந்த 25ஆம் தேதி காரில் சென்ற பெண்களை இளைஞர்கள் துரத்தி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இது தொடர்பான வீடியோ காட்சிகளும் வெளியாகியிருந்தது. இந்த சம்பவம் குறித்து கல்லூரி மாணவர்கள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் முக்கிய குற்றவாளி என்று காவல்துறையால் சொல்லப்படக்கூடிய சந்துரு என்பவரும் இந்த வழக்கில் கைதாகி இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த சம்பவம் தொடர்பான 2 சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. 1 கிலோமீட்டர் தூரம் தொடர்ந்து பெண்கள் வந்த காரை மோதுவது போல் துரத்தி சென்ற சிசிடிவி காட்சிகள் அதில் பதிவாகி இருக்கிறது. பெண்கள் தப்பி சென்ற போதும் அவர்கள் சாலையை வழிமறித்து நின்ற காட்சிகளும் அதில் இடம்பெற்றிருக்கிறது. காரை இடித்துவிட்டு சென்றால் தங்களது காரில் இருந்து இறங்குமாறும் அந்த நபர்கள் கூறுவதும், அதே போல அந்த சாலை முழுவதுமாக அந்த காரை துரத்தி செல்லக்கூடிய காட்சிகளும் அந்த சிசிடிவியில் பதிவாகி இருக்கிறது. இதனை போலீசார் கைப்பற்றியிருக்கிறார்கள். நேற்று சந்துரு கைதான பிறகு அவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டு தொடர்பான வீடியோ காட்சிகளும் வெளியாகி இருந்தது. தற்போது இந்த சிசிடிவி காட்சிகள் மேலும் இந்த வழக்கு தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது. உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.